ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த யாக்கோபின் தேவன் அவருடைய வழியை நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு சேர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தையும் தன் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஏசா யாக்கோபின் மேலே கோபமாக இருந்தபோது ஈசாக்கு பதான் அராமில் இருக்கிற அவனது மாமன் வீட்டிற்கு சென்று அவனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை திருமணம் செய்து கொள் என்று அனுப்பிய போது கால்நடையாக பெயர் சபாவிலிருந்து கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும்படி அவன் புறப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு வழியிலே தரிசனமாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தி, நான் உன்னோடைய கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனோடு கூடவே இருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். யாக்கோபு அவனுடைய மாமனாகிய லாபானின் வீட்டிலே 20 வருடம் வேலை செய்து வந்தபோதும் அவனுடைய மாமன் அவனை ஏமாற்ற முயற்சி செய்த போதும் தேவனாகிய கர்த்தர் லாபானை எச்சரித்து யாக்கோபை ஆசிர்வதித்து சகோதரனாகிய ஏசாவின் கோபத்துக்கும் அவனை தப்புவித்து தேவன் சொன்னபடி அவனோடு கூடவே இருந்து கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் போகும்போது ஒரு கோலும் வெறும் கையுமாக சென்ற அவனை கர்த்தர் 2 பரிவாரங்களை உடையவனாக அவனை ஆசிர்வதித்தார். தேவன் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்று விடாமல் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல யாக்கோபின் தேவனை தம்முடைய துணையாக கொண்டு நாம் அவரை நம்பி சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிக்கிற தேவனாக பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி அவனோடு கூடவே இருந்து அவனை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தி போகிற வருகிற இடங்களிலெல்லாம் அவனை காப்பாற்றி அவனுக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து பத்திரமாக தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர செய்தது போல நாங்கள் பூமியில் இருக்கிற இந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை வழி நடத்தி பரலோகத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் என்னாலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.